கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மேத்யூ மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். இந்த புத்தாண்டை காண்கிறதான உங்களுக்கு ஒரு அறிவுரை. கடந்த ஆண்டு இப்படியாய் முடிந்தது, வரப்போகிற வந்த இந்த புதிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் இருக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அதை பற்றி எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? கடந்த ஆண்டிலே இப்படியாய் கடினமான பாதையிலே நான் கடந்து வந்தேன், இந்த புதிய ஆண்டு என்னுடைய பாதை எப்படியாய் இருக்கும், என்னை ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? இதே கேள்வியோடு தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்த போது கர்த்தர் எனக்காக கொடுத்த இந்த வரிகளை நான் பாடலாக எழுதியிருக்கிறேன். அந்த பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான ஜனமே, கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தினார். இனிமேலும் எப்படி நம்மை நடத்தி வந்தாரோ அதே போல இன்னும் நல்ல வழியிலே கர்த்தர் நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவரோடு நாம் நடப்போமானால் ஒரு தீங்கும் நமக்கு நேரிடாது என்பதை நான் நிச்சயத்தோடு இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே. கடந்த ஆண்டு முழுவதுமாய் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்தியவர், எல்லா துயரங்களிலும், எல்லா கடினமான பாதைகளிலும், எல்லா கஷ்டத்திலும், எல்லா கண்ணீரின் நேரத்திலும் நம்மை ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, உதவி செய்து, தூக்கிவிட்டு, நம்முடைய கரத்தை பிடித்து இந்த ஆண்டு வரை நடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய போகிற நன்மைகளுக்கு விசுவாசத்தோடு அவரை துதியுங்க, விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேத வசனம் அது வெளிச்சம் தரும், வேதனைக்கு அது அருமருந்து. வேத வசனம் அது வெளிச்சம் தரும், வேதனைக்கு அது அருமருந்து. தேவதூத சேனைகள் துணைவர், வல்லவரின் வார்த்தைக்கு செவியோடு தினம், வல்லவரின் வார்த்தைக்கு செவியோடு தினம். நடத்தியவர் நடத்துவார், நன்மைகள் செய்தவர் செய்வார். நடத்தியவர் நடத்துவார், நன்மைகள் செய்தவர் செய்வார். நன்றி சொல்லு முழு மனதுடன், நல்லவர் அவர் என்றும் நமக்கு. நன்றி சொல்லு முழு மனதுடன், நல்லவர் அவர் என்றும் நமக்கு. நடத்தியவர் நடத்துவார், நன்மைகள் செய்தவர் செய்வார். நடத்தியவர் நடத்துவார்.
தினம் தினம் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாயும் போது, அவருடைய வார்த்தையை நாம் தினம் தினம் தியானிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த வேத வசனத்தின் நிமித்தமாய், வேத வார்த்தை நிமித்தமாய் நம்மை நடத்த, வெற்றியாய் நடத்த கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது அந்த பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நமக்கு துணையாய் வருவார்கள். அவர்கள் நமக்கு துணையாய் வர வேண்டுமானால் தினம் தினம் அவரோடு நாம் இருக்க வேண்டும். தினம் தினம் அவருடைய வார்த்தை நாம் வாசிக்க வேண்டும். தினம் தினம் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு நடந்து வர சித்தமாய் இருக்கிறார். கர்த்தரின் கரம் அது பலமுள்ளது, காத்திடுவானே கலங்காதே. கர்த்தரின் கரம் அது பலமுள்ளது, காத்திடுவானே கலங்காதே. காரிருள் உனக்கு முன்பாய் வந்தாலும் கலங்காது திகையாதே நடத்தி செல்வார். காரிருள் உனக்கு முன்பாய் வந்தாலும் கலங்காது திகையாதே நடத்தி செல்வார். நடத்தி அவர் நடத்துவார், நன்மைகள் செய்தவர் செய்வார். நடத்தியவர் நடத்துவார், நன்மைகள் செய்தவர் செய்வார். நன்றி சொல்லு முழு மனதுடன், நல்லவர் அவர் நமக்கு. 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 என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக காரிருளை போல தோன்றுகிறதா? எனக்கு முன்பாக ஒன்றும் தெரியவில்லையே, எல்லாம் இருளாய் காணப்படுகிறதே, நான் எப்படி இந்த ஆண்டை கடந்து செல்லுவேன் என்று வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒளியாய் வருகிறேன், நான் ஒளியாய் உங்களுக்காக வந்தேன், நான் நடத்தி செல்லுவேன், உன்னுடைய கரத்தை பிடித்து நான் நடத்தி செல்லுவேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை தருகிறார். கர்த்தர் நல்லவர். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, விசுவாசத்தோட நன்றி செலுத்தி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் தாண்டி வர, எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொள்ள கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துவார். வேதமும் இப்படிதான் சொல்லுகிறது. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்டு அதன்படியாய் நாம் நடப்போம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபையாலே, புதிய ஆசீர்வாதத்தாலே நம்மை நிரப்பி நடத்த சித்தமாய் இருக்கிறார். ஏசாயா 41 Thank you Jesus 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. இந்த ஆண்டிலே நமக்கு துணையாய் அவர் வரப்போகிறார். நம்முடைய கரத்தை அவர் பிடித்துக் கொள்ள போகிறார். கடந்த ஆண்டிலும் நம்மை அவர் தாங்கினார், தப்புவித்தார். அதே போல இந்த ஆண்டிலும் எல்லாவற்றிலும் அவர் நம்மை தாங்க போகிறார். நம்முடைய கரத்தை பிடித்து நடத்த போகிறார். முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றுமாய் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. மறுபடியுமாக மேத்யூ மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.